தற்போது இவர்கள் இருவரும் கையில் எடுத்து முக்கியமாக ஏழை குழந்தைகள் முன்னேற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யக்கூடிய பணிகள் பற்பல. அவர்கள் பணி மேலும் சிறக்க இறைவனை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக வருக வரவேற்கிறோம். இப்போ அதனால 30 யூனிவர்சிட்டிக்கு ஒரு 10 டாய்லெட் வச்சு அண்ணன் கிட்ட கேட்டிருக்கோம். அண்ணன் கண்டிப்பா தான் உங்களுக்கு கட்டி கொடுத்தாரு. அந்த கல்யாணத்துல பசங்க வரும்போது அவர்களுக்கு இந்த முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் போராட நன்றியையும் தெரிவித்து போயிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் இங்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய தடங்களை தாண்டி இங்க வந்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மவுண்ட் ரோடு சிக்னல்ல ஷாப்பிங் போற மாதிரி தான் நீங்க வந்தது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் வந்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி. ஏன்னா எப்பவுமே இந்த ஸ்கூலுக்கு இது முக்கியம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க பாத்தீங்களா. இதோட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க பாத்துருப்பீங்க நிறைய விஷயம் இங்க இது தேவை அந்த தேவசனை போய் நான் பண்ணுவேன். ஸோ அப்படி இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட எய்மே என்னன்னா யார்கிட்டையும் ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாது. நம்ம கிட்ட இருக்க காசை வச்சு மட்டும் தான் பண்ணணும். அது மட்டும் தான் என்னோட எய்மா இருந்துச்சு. எப்பயுமே என்னோட எய்ம் அதுதான். அப்போ நான் எல்லாமே என்னுடைய காசை வச்சு நான் பண்ணிட்டு இருக்க சொல்ல திடீர்னு ஒரு விஷயம் வச்சு இது மாதிரி நான் பண்ண விஷயம் எல்லாமே என்னுடைய காசு தான் நான் பண்ணேன். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா யார்ட்டையும் ஒரு ரூபா வாங்க முடியாது. ஏன்னா மற்றவங்க காசு வாங்கி பண்றதுக்கு மற்றவங்க இருக்கலாம் எதுக்கு நம்ம அப்படிங்கிறத என்னுடைய தாக்கு. அப்படி ஒரு விஷயம் ஒரு விஷயம் பண்ணிட்டு ஒரு ஊருக்கு ஆர்ஓ வாட்டர் சிஸ்டம் ஃப்ரீயா போட்டு கொடுத்த ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு அதை பார்த்துட்டு எனக்கு நம்ம முன்னாள் மாணவர் சங்கத்திலிருந்து பிரதர் செல்வகுமார் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி பிரதர் நீங்க பார்த்தேன் ஒரு ஊருக்கு சுண்ணாம்பு தண்ணியில கலந்துருக்கு. அதுக்கு நீங்க ஃபுல்லா அந்த கிராமத்துக்கு இலவசமா வாட்டர் பில்டர் 3 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்தீங்க. ரொம்ப நல்ல விஷயம் பிரதர். எங்க ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன பிரதர் சொல்லுங்க நம்ம வாட்ஸ்அப் பண்றோம் பாருங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாரு. நானும் வாட்ஸ்அப்ல பாக்குறேன் என்ன பிரதர் இப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நம்ம ஸ்கூல் ரொம்ப ஒரு பழமையான ஸ்கூல். நாங்க அங்கதான் படிச்சோம். அதுல டாய்லெட் வசதி ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பசங்க எல்லாரும் ஆழமாட்டு சுத்தினா அவசரத்துக்கு எங்க போறதுமே யூரின் அங்க போறாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பசங்க டாய்லெட் ஒண்ணுமே இல்லைங்க, சரியான ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி பிரதர் சொன்னாரு. அதே மாதிரி சரி அப்படியே சொல்லி போட்டோஸ் அனுப்புறது போட்டோஸ் இன்னும் டீட்டெயிலா வாங்கி பார்த்தேன். அந்த மாதிரி தான் இருந்தது. சரி பிரதர் ஓகே பிரதர் நம்ம பண்ணலாம் பிரதர் எவ்வளவு கொட்டேஷன் ஆகும் கேட்கும்போது அவர் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சாரு. நான் பார்த்தேன் இது எப்படி பிரதர் காங்கிரீட்ல பண்றோமா எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னேன். காங்கிரீட்ல பண்றோம். நம்ம ஏன் ஒரு ஷீட்ல பண்ணக்கூடாது, ஷீட்ல ஒரு பால் சீலிங் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒர்க் பண்ணோம். அது ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி நான் பண்ண யோசிக்கும் போது என்னன்னா அந்த டைம்ல என்கிட்ட ஒரு காசு இருந்தா நான் பட்டு செலவு பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் பைக்கா இருக்கட்டும், வெளியே 5 ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு, எல்லாமே நம்ம பட்டு பண்ணிட்டோம். அந்த ஆர்வ சிஸ்டம் அப்படி பண்ணிட்டு சொல்ல திடீர்னு என்ன ஆயிட்டு இந்த மாதிரி விஷயம் காட்டும்போது எனக்கு பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அவ்வளவு பண்ணணும் முடிவு பண்ணணும்னு பண்ணிட்டு சொல்ல நான் யோசிச்சேன். என்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபா தான் இருந்துச்சு. நம்ம 5 லட்சம் ரூபா இருக்கு, பேலன்ஸ் 7 லட்சம் ரூபா வேணுமே. அது இல்லாம இது ஷீட்டா வேற பண்ண போறோம், சீக்கிரம் வேற பண்ணோம். அது இல்லாம என்ன ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு 30 நாள் ஸ்கூல் ஆரம்பிச்சா திருப்பி அந்த பசங்களுக்கு இந்த வேலையை பண்ண முடியாது, அவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்குமே பண்ணி யோசிக்கும் போது திடீர்னு எனக்கு யோசனை. ஏன்னா நம்மளுடைய ரோல் மாடல் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கால் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியன்ஸ் அண்ணன் எனக்காக நான் இது வரைக்கும் யார்ட்டையுமே நான் ஒரு வாங்கினது கிடையாது, வாங்க போறது கிடையாது. எனக்கு முதல்ல நான் குழந்தைங்களை படிக்கிறது நான் சொல்லவும் கிடையாது. அண்ணனா தெரிஞ்சுட்டு எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து குழந்தைங்க ஃபீஸ் கட்ட கொடுத்தாரு. நான் அதை வச்சு 9 குழந்தைங்க ஃபீஸ் கட்டேன். சரி ஓகே சும்மா அண்ணன் கேட்டு பார்ப்போம், ஒரு 3 லட்சம் ரூபாய் அண்ணன் கொடுப்பாரான்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அண்ணா நீங்க ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்காக அண்ணன் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரி அதே மாதிரி நான் அண்ணன் கான்டாக்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்துல கான்டாக்ட் பண்ணி பேசும்போது என்னப்பா சொல்லுப்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னா ஒரு ஹெல்ப் பண்ண ஹெல்ப்பா என்ன நீங்க கேட்கிற ஹெல்ப் அப்படின்னாரு. ஆனா இல்லைண்ணே எனக்கு இல்லைண்ணே ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு. என்ன ஹெல்ப் அப்படின்னாரு. இல்லைண்ணே இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஒன்று கேள்விப்பட்டேன், இரும்பேட் ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க அவ்வளவு பசங்க இருக்காங்க, என்னன்னா அவங்க டாய்லெட் வசதி சரியா இல்லாம இருக்குண்ணே, அதில் நான் ஒரு 5 ரூபாய்கிட்ட ரெடி பண்ணிட்டேன், ஒரு பேலன்ஸ் 3 லட்சம் ரூபா தான் நான் அதுக்கு ஷீட் ஆகி போடுவாங்க. டேய் ஒரு நிமிஷம் எவ்வளவு செலவாகுது என்னன்னு சொல்றேன் அப்படின்னு. இல்லைன்னா ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஆகுதுன்னு நம்ம கான்ட்ராக்டர் வச்சு பேசி நம்ம பண்ணிக்கலாங்க, ஆனா நான் அப்ப ஷீட் தானே பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன ஒரு 2 செகண்ட் யோசிச்சாரு. அவர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கல, இந்த ஷீட்ல பண்ணா காங்கிரீட்ல பண்ணா யோசிச்சாரு. என்கிட்ட சொன்னாரு, டேய் இதை நான் பண்றேன்,
இது வந்து நான் உன்னை என்கரேஜ் பண்றதுக்காக நான் பண்றேன். அந்த காசை தூக்கி நீ 5 லட்ச ரூபா வச்சிருக்கல, அதை தூக்கி வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணு, இந்த ஹெல்ப் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாரு. என்னை பொறுத்தவரை என்னன்னா, நான் வந்து இது வரைக்கும் யார்ட்டையும் காசு வாங்க சொல்ல மாட்டேன். இப்ப இதை கூட நான் ஹெல்ப்பா கேட்டேன், அதை வந்து ஒரு பாட்டு தான் கேட்டேன். ஆனா உங்ககிட்ட இருக்க பாட்டு எடுத்து வேற விஷயத்த பண்ணி இதை ஃபுல்லா நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி அண்ணன் அறிவு பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் ஆரம்பத்துல வந்து இது ஏன் நான் யார்ட்டையும் காசு வாங்க பண்றேன்னா, ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தர்கிட்ட நான் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஃபீஸ் கேட்டாங்க. அப்ப என்கிட்ட அவர் சம்பாத்தியம் கிடையாது. நான் ஒரு 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 ஆள் தான், ஒரு மிகப்பெரிய ஆள் தான், ஒரு மிகப்பெரிய ஆள்னா என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஆள். ஸோ அவங்க நான் கேட்கும்போது அவங்க கடன் சொல்லி என்கிட்ட வந்து தரவே இல்லை அந்த அமௌண்ட். ஸோ அதனால நான் வந்து யார்ட்டையும் காசு வாங்கக்கூடாது, நம்ம கிட்ட இருந்தா பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நானே இந்த ஃபீஸை கலெக்ட் பண்ணி கட்டிட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல கேட்டு எனக்கு கேட்காமலும் கொடுத்தவர் அவர் தான். இப்ப கூட நான் வந்து ஒரு பாட்டு தான் கேட்டேன், ஒட்டு மொத்தத்தையும் கொடுத்து நீ அந்த வேற தூக்கி போட்டு இது நான் ஃபுல்லா பண்றேன், ஓகேவா, இது உனக்கு சர்வீஸ்கார கிஃப்டா இருக்கு பாருங்க. அவர் தான் என்னுடைய ரோல் மாடல் லாரன்ஸ் அண்ணன் வந்து இதை ஃபுல்லா எடுத்து பண்ணி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய அவசரம் எமர்ஜென்சி. இப்ப அண்ணன் படத்துல கூட பாத்துருக்கேன், எல்லா டாய்லெட் போய் அடங்காம பண்ணிருப்பாரு. படத்துல டாய்லெட் காமெடி பண்றாரு, நிஜத்துல ஹீரோவா நீங்க டாய்லெட் பண்றாரு. சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா இந்த தம்பி ஆளுங்க வச்சு தம்பி கேட்டுருக்காங்க. நான் முதல்ல ஹெல்ப் கேட்டால் நீங்க தானே கேட்கிற முறையால் நீங்க மட்டும் யாரும் கேட்க மாட்டேன். அண்ணன் போய் கேட்ட முதல் ஹெல்ப் இதுதான். அந்த முதல் ஹெல்ப்பையும் நீயும் நாம உனக்காக நான் ஃபுல்லாவே பண்றேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உங்க முகத்துல அந்த சிரிப்பும் உங்களுடைய அன்பும் என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஊருக்கு வந்து கடவுள் வந்து ஏதோ நல்லது பண்ணணும்னு என்ன அனுப்பிச்சதுக்கு காரணமா இருக்க எல்லாருக்கும் முன்னாள் மாணவர் சங்கம் செல்வ விநாயகமூர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில டைம்ல நினைப்போம், மறுநாள் போனா நம்ம வீட்டு பிரச்சனை மைண்ட்ல வந்துடும், அதை விட்டுருவோம், நம்ம பண்ண மாட்டோம். பட் அதை நினைச்சு அதுக்கு ஒரு கட்டுரை எழுதி அதை எல்லாருக்கும் அனுப்பி இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணணுன்ற எண்ணம் வந்து கண்டினியூவா நம்மளுக்கு தோடிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து ஒரு கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவேன். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு நினைக்கிறது கடவுளுக்கு சமானம் சொல்லுவேன். கடவுளை நம்ம எதிர்க்க பார்க்க முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அவன் கடவுளுக்கு சமானம்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாணவர் சங்கம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பி பாலா, அது எப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு அப்படின்னு தான் பார்த்தேன். நான் வந்து எப்பவும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து யாருக்காவது கொடுத்தேன்னா அவங்க கிட்ட போயிட்டு நான் கணக்கு கேட்பேன். ஏன்னா கரெக்டா பண்றாங்களே நம்ம ரீசெக் பண்ணணும். ஒரு பணத்தை வந்து நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறோம்னா நம்மளும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை போய் கொடுக்கும்போது மறுபடியும் ரீசெக் பண்ணுவேன், நீ பணம் கொடுத்தியா, அங்க போய் குழந்தைங்களுக்கு சேர்ந்துதா இல்லையா, அந்த குழந்தைங்க வீட்டுக்கு ஆளுங்க அனுப்பி கேட்பேன் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துச்சா இருக்கா. ஆனா பாலா கிட்ட பணம் கொடுத்து நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட செக் பண்ணவே இல்லை. அந்த ஸ்டேஜ்ல நான் 10 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு நீ யாரு கொடுத்த, எங்க போய் பண்ண, எதுவுமே கேட்கல. ஏன்னா கண்ணு முன்னாடி தெரியுது அவன் பண்றது எல்லாமே. ஸோ இந்த வயசுல வந்து இந்த மாதிரி பசங்களை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க இன்னும் 100 பேர் வளரணும். இப்போ பாலா நல்லா இருந்தா பாலா மூலியமா எத்தனையோ பசங்க வளருவாங்க. ஸோ இந்த பாலாவுடைய அந்த எண்ணம் இருக்குல்ல. இப்போ எனக்கு ஒரு நாள் டக்குன்னு ஃபோன் பண்ணாரு, என்ன பாலா பேசுறேன் அப்படின்னு. பாலா பேசுறேன்னு புரிஞ்சு போச்சு, மீட்டர் விழ போகுது நம்மளுக்கு. இல்லைங்க நான் சொல்லுங்கண்ணா அப்படின்னா, இல்லைங்கண்ணா அவன் ஸ்டில் அனுப்புறேன் பாருங்கண்ணா அப்படின்னா கூட ஸ்டில் பார்த்த உடனே அந்த குழந்தைங்க இந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க பாத்ரூம்லாம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, ஆனா பாத்ரூம் ரொம்ப கம்மியா இருக்கு. நானும் சின்ன வயசுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அங்க உள்ள போயிட்டு வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது ஒரே இடத்துல அத்தனை குழந்தைங்க பாத்ரூம் போகும்போது எவ்வளவு நோய்கள் வரும். பிளஸ் லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த போட்டோ பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி, சரி கிளம்பி வா அப்படின்னு வந்த உடனே சொன்னா போல, நான் ஒரு 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிருக்கேன், ஷீட் எல்லாம் போட்டு எப்படியாவது கட்டி கொடுத்துடலாங்க. ஷீட்லாம் வாங்க, காங்கிரீட்டே கட்டுவோம், மனசு கட்டுறது.
அந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்து வேற எதுக்காவது ஹெல்ப் பண்ணுங்க. இது முழு பணம் 15 லட்சம் ரூபாய் வந்து அதை மொத்தமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே பாலா பண்ற எல்லா ஹெல்ப்லயும் ராகவல் வர சொல்லக்கூடாது. எல்லா இடத்துக்கும் நான் அப்படி பண்ண முடியாது. இப்ப என்கிட்ட நான் இப்போ லாஸ்ட் வீக் ரசிகர் மன்றத்தை பார்க்க போனேன். பார்த்தா இவ்வளவு மனு இருந்துச்சு. என்ன நம்ம அரசியல்வாதிகள் நமக்கு இவ்வளவு மனு கொடுக்குறாங்க. சோ அதே மாதிரி அவருக்கும் இனிமே எனக்கு வர மனு எல்லாம் கொடுக்குறேன், நீ எங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்குன்னு வச்சு கொடுப்பாங்க. புரியா? மனுவோட சேர்ந்து ஒரு பேங்க் ஒன்று. ஸோ பாலா வந்து சொல்ற விதமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல ஒரு சுயநலம் கூட இருக்காரு. அவர் சம்பாரிச்சு அவர் பணத்தை வந்து அது வேற இல்லாம நான் கேட்டிருக்கேன், வேற யார்கிட்ட பணம் வாங்கி பண்றீங்க தனியா உங்க காசு தான் பண்றீங்க அப்படின்னு கேட்பேன். விசாரிக்கும் போது எல்லாம் சொல்றாங்க அவர் சொந்த உழைச்ச காசு. இது வரைக்கும் அவர் யாருக்கிட்டையும் வாங்கினது இல்லை. வாங்கினாலும் ஒரே ஆள் நான் தான். இப்போ செகண்ட் டைம் கொடுக்கணும் நம்ம தான். இனிமே பாலா ஒரு சைக்கிள் கொடுத்தாலும் பைக் கொடுத்தாலும் ராகவல் லாரன்ஸ் பணம் உள்ளது. அதே மாதிரி ராகவல் லாரன்ஸுடைய எல்லா ஒர்க்கு, இந்த ட்ரஸ்ட் விஷயம், மக்களை போய் பார்க்கறது, மக்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாத்துலயும் பாலா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் மனசுல சொல்லணும்னு தோணுது, நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஃபியூச்சர்ல செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரம் நல்லது நடக்கும். சீக்கிரமா இந்த பாத்ரூம் எல்லாம் வந்து திறந்து வச்சுட்டு மற்றதெல்லாம் திறக்கும் போது சந்தோஷமா இருக்கும். இது எப்படி திறக்கிறதுனே தெரியும். சீக்கிரமா இதை வந்து முடிச்சு கொடுத்துட்டு அந்த குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா போயிட்டு வர்றத பார்த்துட்டு குழந்தைங்க கூட எல்லாம் ஸ்டில் எடுக்கணும், குழந்தைங்களெல்லாம் நான் பார்க்கணும்னு நினைச்சேன் இங்க வரும்போது. பட் ஏதோ ஒரு காரணத்தால குழந்தைங்க எல்லாம் இங்க வரல. ஏதோ ஒரு காரணத்தால நிறைய பேர் இங்க வரல. ஏதோ ஒரு காரணம். அந்த காரணம் என்னன்னு ஏதோ மறைஞ்சு போட்டோம். அந்த ஏதோ நம்ம இருக்க வேணாம். ஒரு இடத்துல ஒரு நல்லது பண்ணது வரணும்னா நிறைய ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த ஏதோ எல்லாம் தூரமாவே இருக்கட்டும். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். பாலா தம்பி, எல்லா விஷயத்தையும் இதுக்காக ஃபேன்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாமே குட்டீஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். 15 லட்சம் ரூபாயில ஃபர்ஸ்ட் ஒரு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேலை. அதுக்கப்புறம் மற்ற பேர் வந்து